சார் இப்ப கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். ஸ்கிரீன் விசிபிள் ஆகல சார். கேக்குது, கிளியரா கேக்குது. எஸ் சார். அது நெட்வொர்க் பத்தல. இருங்க இப்ப பார்க்கலாம். இருங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப இந்த போர்டு தெரியுதா? எஸ் சார், போர்டு தெரியுதா? தெரியுது சார். பேசுறது கேக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ முக்கிய எண்ணுருக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது முக்கிய சில நம்பர்ல எல்லாம் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 8.651 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்றது 8.654 சென்டிமீட்டர்னு இருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த ரீடிங் மெஷர் பண்ணா 8.655 சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்ப இந்த 3 ரீடிங் பாத்தீங்கன்னா எல்லாமே 8 இருக்கு. அதே மாதிரி பாயிண்ட்ல பாருங்க 0.65 0.65 0.65 இருக்கு. ஆனா இந்த மூணாவது இருக்கக்கூடிய டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் மூணாவதா இருக்கக்கூடியது இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு அளவீடுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த 8.65ங்கிறது யார் மெஷர் பண்ணாலும் கரெக்டா தெரியுது. ஆனா இந்த மூணாவதா வரக்கூடிய டிஜிட் மட்டும் நிலையில்லாம இருக்கு. இதுக்கு பேரே நிலையில்லாத எண் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த 8.65 8.65 8.65 இந்த 3 இதுல இருக்கிற நம்பருக்கு பேரு நம்பகத்தன்மை வாய்ந்த எண் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு அளவீடுல எத்தனை டிஜிட் இருந்தாலும் இப்ப பாருங்க இது ஒரு 8.651432 இப்படி எல்லாம் போகுதுன்னா இப்ப இன்னொருத்தர் மெஷர் பண்ற 8.653856 எழுதுறாங்க. அப்ப 8.36521 இப்படி எல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு முக்கிய எண்ணூருக்கு இதை நான் மாற்றும் போது முக்கியமான எண்கள் நான் எதை வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான டாபிக் பார்க்க போறோம். ஒண்ணு முக்கிய எண்ணூறு, இன்னொன்னு முழுமைப்படுத்துதல்னு சொல்லிட்டு. அப்ப இந்த எண்களை இத்தனை டிஜிட் நம்ம எழுதணுமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதுல முக்கியமான எண்ணூறுக்கள் அளவுக்கு நான் எழுதிக்க போறேன் அப்படின்னு சொன்னால் அப்ப நான் முதல்ல இதுல முக்கிய எண்ணூறுக்கள் எவ்வளவு இருக்குது, எனக்கு எத்தனை முக்கிய எண்ணூறுக்கள் இருக்கிற மாதிரி நான் இதை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரு அளவீடு என்பது நம்பகத்தன்மை வாய்ந்த எண்களும் இருக்கணும், முதல் நிலைப்புத்தன்மை இல்லாத எண்ணும் இருக்கணும். இது சேர்ந்ததை தான் நம்ம முக்கிய எண்ணுங்கிறோம். அப்ப இந்த 8.65 8.65 3 நம்பர்லயும் இருக்கு பாத்தீங்க, 3லயும் இருக்கிறது இல்லைங்களா? இது நம்பகத்தன்மை வாய்ந்தது. அதற்கு முதலாக இருக்கக்கூடிய இந்த 1 3 2 இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முதல் நிலையில்லாத எண் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ரீடிங்ல இதற்கு மேல இருக்கக்கூடிய நிலையில்லாத எண்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டால் முழுமைப்படுத்திக்கலாம். இவ்வளவு டிஜிட்ல நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இது முக்கிய எண்ணுருக்களை எப்படி கணக்கிடுறது? 11வது புக் பாடத்துல 11வது நம்ம கிளாஸ்ல 1வது பாடத்துல இந்த முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதற்கான விதிமுறைகள் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுல அடுத்த பேஜ் போறேன். அதுல நிறைய ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க.
நம்ம சிம்பிளா ஒரு ரூல்ஸ் பார்த்துடுறோம். 2 ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 என்னன்னு கேட்டால், தசம புள்ளி அல்லாத எண், தசம புள்ளி அல்லாத எண் அப்படின்னு சொன்னால், முக்கிய எண்ணுருக்களை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொன்னால், சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து இந்த 2 ரூல் மட்டும் நோட் பண்ணா போதும். நம்ம எத்தனை கொடுத்தாலும் நம்ம முக்கிய எண்ணுருக்களை எவ்வளவு கண்டுபிடிச்சலாம். தசம புள்ளி அல்லாத எண் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 5800 50,080 அப்படின்னு எழுதலாம். 50,080 எழுதுறேன். சரிங்களா? இப்ப இதுல முக்கிய எண்ணுருக்கள் எத்தனைன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? 4ன்னு சொல்லுவேன். கடைசியா இருக்கக்கூடிய சுழிய நான் கணக்குல எடுத்துக்கல. அப்ப தசம புள்ளி அல்லாத எண்ணா இருந்தால் சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத கடைசி எண் வரை நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். சுழி அல்லாத முதல் எண்ணுன்னா பாருங்க, 5ங்கிறது சுழி அல்லாத முதல் எண். இல்ல சுழி அல்லாத கடைசி எண் எதுன்னு கேட்டா 8. அப்ப இது வரைக்கும் நம்ம எண்ணிட்டே போகணும். அதுக்கப்புறம் என்ன 0 இருந்தாலும் நம்ம கணக்குல எடுத்துக்க போறதில்லை. அப்ப 50,080 அப்படிங்கிறதுல எத்தனை முக்கிய எண்ணூறுகள் இருக்குன்னு கேட்டால் 4 தான் இருக்கு. தசம புள்ளி அல்லாத ஒரு எண் எடுத்துட்டீங்கன்னா விதி என்னன்னு படிச்சுக்கலாம். சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத கடைசி எண் வரைக்கும் நம்ம எண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப முக்கிய எண்ணூறுகள் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இப்ப நான் எழுதிக்கிறதுல எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்கும்? நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குது நான் சொன்னதுல இப்ப நான் எழுதிக்கிற நம்பர்ல எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குன்னு சொல்லுங்க. இது தசம புள்ளி அல்லாத எண். முக்கிய எண்ணூறு எவ்வளவு இருக்கு? எத்தனை இருக்கும் முக்கிய எண்ணூறுகள்? இப்ப 4, 5, 6, 8, 5 எழுதிக்கிறேன் இல்லையா? இதுல எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குன்னு கேட்கிறேன். ரூலு எழுதி இருக்கிறேன். சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத கடைசி எண் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும். எத்தனை டிஜிட் இருக்குன்னு. அப்போ அதுல ஃபுல்லாவும் முக்கிய எண்ணூறுகள் தான் சார். அது எவ்வளவு இருக்குன்னு கேக்குறேன். 5 சார். 5 அவ்வளவுதான் ஆன்சரு. இதுல எத்தனை முக்கிய எண்ணூறுகள் இருக்குன்னு கேட்டா 5 இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இதுல எவ்வளவு முக்கிய எண்ணூறுகள் இருக்குன்னு சொல்லுங்க. தசம புள்ளி அல்லாத எண் தான் இதுவுமே. இதுல எத்தனை முக்கிய எண் இருக்குன்னு சொல்லுங்க. 3 சார். 3 எப்படி வரும்? 5 வராதா? நான் என்ன சொன்னேன்? சுழி அல்லாத முதல் எண்ணு 8, சுழி அல்லாத கடைசி எண்ணு இது 5. அப்ப இதுல இருந்து கடைசி வரைக்கும் என்னன்னு இல்லையா? இப்ப 8, 0, 5, 0, 5 5 நம்பர் வருது இல்லையா? முக்கிய எண்ணூறுக்குள்ள 5 காட்டுது பாருங்க. சரிங்களா? ரூல் நல்லா தெளிவா உங்களை பார்க்கலன்னு தெரியுது. ரூலை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு தெரியுது. இப்ப பாருங்க, 5008 முக்கிய எண்ணூறு எவ்வளவு? 5008 முக்கிய எண்ணூறு எவ்வளவு இருக்கும்? நான் பேசுறது கேக்குதா? நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இதுல எவ்வளவு முக்கிய எண்ணம் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப 5008 எழுதிக்கிறேன். 5008 எழுதிக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? நான் இப்ப கேள்வி கேட்டேன்னா பதில் தெரியலனாலும் சொல்லுங்க. கிளாஸ் டைம் வீணா போயிட்டு இருக்கு. இல்ல புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க.
தெரியலனா சொல்லுங்க, முதல்ல இருந்து ரூல் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க சார். என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஒன்த்துக்கு நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாமா? சரி, இப்ப நான் பாருங்க ரூல் நான் எழுதிக்கிறேன். 2 ரூல் எழுதுறேன். இப்ப இதில் பார்க்க வேண்டியது, நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை தசம புள்ளி அல்லாத எண் அப்படின்னு இருக்குதான்னு பார்க்கணும். தசம புள்ளி அல்லாத எண்ணா என்னன்னு தெரியுமா? அதாவது புள்ளி வைக்காம ஒரு நம்பர் எழுத போறோம். அப்படி தசம புள்ளி அல்லாத எண்ணா இருந்துச்சுன்னா சுழியற்ற முதல் எண், சுழி அற்ற முதல் எண்ணிலிருந்து, சரி, சுழியற்ற கடைசி எண் வரைக்கும். இதுல என்னன்னா, இப்ப முக்கிய எண்ணுகளை எண்ணும் போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த சுழி பிரச்சனையில தான் நம்ம வந்து தசம புள்ளி உள்ள எண்ணா அல்லாத எண்ணான்னு பார்த்துட்டு இருக்க போறோம். அப்போ சுழியற்ற அனைத்து எண்களுமே முக்கிய எண்ணூறு தான். நீ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி எத்தனை நம்பர் இருந்தாலும் எல்லாமே முக்கிய எண்ணூறு தான். இப்ப நம்ம சுழிங்கிறது முக்கிய எண்ணூறுவா இல்லையா, அந்த சுழி எங்க இருக்குதுன்னு பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் புக்ல வந்து ஒரு 5-6 ரூல் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லா எண்களையும் நான் சொல்லக்கூடிய இந்த 2 ரூல்லயே அடக்கிடலாம். அப்ப தசம புள்ளி இருக்குதா இல்லையான்னு பாருங்க. தசம புள்ளி அல்லாத எண் அப்படின்னு சொன்னால் சுழியற்ற முதல் எண்ணிலிருந்து சுழியற்ற கடைசி எண் வரைக்கும், அதாவது 0 இல்லாம ஆரம்பிக்கக்கூடிய முதல் எண்ணிலிருந்து கடைசி எண் வரைக்கும் எண்ணணும். சரிங்களா? இது தசம புள்ளி அல்லாத எண். எடுத்துக்காட்டுக்கு நான் இப்ப என்ன சொல்றேன், 5008ன்னு சொல்றேன். அப்ப இந்த 5008ல பாருங்க தசம புள்ளி இல்லை. அப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும்? சுழி அல்லாத முதல் எண் எது? 5. சுழி அல்லாத கடைசி எண் எது? 8. எவ்வளவுன்னு கேட்டா 4. சரிங்களா? இதே பாருங்க, இதுல சுழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பா எல்லா எண்களும் முக்கிய எண்ணூறுகள் தான். அப்போ 615ல 3 முக்கிய எண்ணூறு இருக்குது. இங்க பாருங்க நிறைய 0 இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? தசம புள்ளி இருக்குதான்னு பார்க்கிறோம், தசம புள்ளி இல்லை. அப்போ சுழியற்ற முதல் எண் இருந்து சுழியற்ற கடைசி எண் வரைக்கும். எது சுழியற்ற முதல் எண்? 5. சுழியற்ற கடைசி எண் அது? அதுவும் 5 தான். அப்ப எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 9 இருக்கு 6, சார். 7, 8, 9 முக்கிய எண்ணூறுகள் இருக்கு. அப்ப கடைசியில பாருங்க 5, 4, 3, 2, 1 சுழி அல்ல. அப்ப இது வந்து 5 முக்கிய எண்ணூறுகள் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப தசம புள்ளி இல்லாத எண்ணா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர், அதாவது சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத கடைசி எண் வரைக்கும். ஓகேவா? சரி, இப்போ 2வது ரூல் பார்க்குறோம். அதாவது சார் சுழி அல்லாத எண்ணுன்னு சொன்னீங்க, இப்ப சுழி உள்ள எண், தசம புள்ளி உள்ள எண்ணா இருந்தால் தசம புள்ளி உள்ள எண் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுல தசம புள்ளி உள்ள எண் 0.00. சரிங்களா? சுழி அதாவது தசம புள்ளி உள்ள எண்ணாக இருந்தால் இப்படியும் இருக்கலாம். பாருங்க, இப்படி இருக்கலாம் 54.00325 இப்படியும் இருக்கலாம். அதே மாதிரி 40.00ன்னு இருக்கலாம். அதே மாதிரி 400, இங்க இல்லை, நான் தனியா எழுத 400ன்னு போட்டு ஒரு புள்ளி வச்சிருக்கலாம். இதெல்லாம் பாருங்க தசம புள்ளி இருக்கு. அப்ப தசம புள்ளி இருந்தால் ரூல்ஸ் என்ன தெரியுங்களா? அல்லாத சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து எண்ண ஆரம்பிச்சிடணும். எது வரைக்கும் நான் சொல்லல, எது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து எது வரைக்கும் எண்ணணும்? கடைசி வரைக்கும் எண்ணிட்டே போகும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத கடைசி எண் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா தசம புள்ளி இருக்கு. அப்ப சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும் அத்தனையும் எண்ணணும். இப்போ ஒரு முக்கிய எண்ணூர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது தசம புள்ளி உள்ள எண் தான் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். அப்ப எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு அப்ப 8. சரிங்களா? இதுல இருந்து 1 2 3 4 5 5 எண்கள் இருக்கு. இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 இந்த கடைசி எண்ணில் இல்ல. இதுல 7 இருக்கு. இதுல பாருங்க 1 2 3 ஒரே நிமிஷம் சாமி. அது ஓகே. நான் அடுத்தது வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நெட் கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. பேசுறது கேக்குது இல்லையா? எஸ் சார், கேக்குது சார். சரிடா சரி. எனக்கு நெட் ப்ராப்ளம் இங்க இந்த மாதிரி காட்டுச்சு, அதான் கேட்டேன். சரி ஓகே. இப்போ அந்த 40.00 இருக்கு. இதுல எத்தனை முக்கிய எண்ணுகள் இருக்கும்? கண்டிப்பா 4 இருக்கும். இதுல பாருங்க புள்ளி வச்சிருக்கிறோம். அப்ப முதல் சுழி அல்லாத எண்ணிலிருந்து என்ன ஆரம்பிச்சிடும்? கடைசியில நான் சொல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுல 3 இருக்குன்னு சொல்லலாம். புரியுதா? எஸ் சார். அவ்வளவுதான். 2 ரூல் தான். இப்போ நம்மளுடைய 11th புக்ல ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 4-5 நம்பர் கொடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் அதை அப்படியே எழுதி போட, நீங்க தான் முக்கிய எண்ணூர்கள் எவ்வளவுன்னு சொல்ல போறீங்க. 2 ரூல் தான். தசம புள்ளி இருக்குதான்னு பாக்குறீங்க, இல்லையான்னு பாக்குறீங்க. தசம புள்ளி இல்லைன்னு சொன்னால் சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து சுழி அல்லாத கடைசி எண் வரைக்கும். தசம புள்ளி உள்ள எண்ணா இருந்தால் சுழி அல்லாத முதல் எண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் எண்ணிட்டே போகணும். அவ்வளவுதான். இப்ப நான் அடுத்த இதுல நான் உங்களுக்கு வந்து நான் எழுதி போடுறேன். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுறேன். நீங்க தான் முக்கிய எண்ணுக்களை சொல்லணும். 6 0 0 8 0 0 1. ரெண்டாவது 5 2 1 3.0. மூணாவது 400. நாலாவது 2.65 இன்ட்டு 10⁻24 மீட்டர். அஞ்சாவது இங்க எழுதுறேன். அஞ்சாவது 0.007. ஆறாவது 0.006 இன்னொரு 0 6032. இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எவ்வளவுங்க? 6 இதுக்கும். முக்கிய எண்ணூர்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும் இதுக்கு எவ்வளோ. நீங்களே கவுண்ட் பண்ணி சொல்ல. 10 பவர்ல முக்கிய எண்ணூர்கள் என்ன வேண்டாம். சரிங்களா? இப்போ சொல்லுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளவு முக்கிய எண்ணூறு? 4 சார். 4. வெரி குட். அப்புறம் 5 சார். 5. வெரி குட். அப்புறம் 3 சார். 3 வராது, 1. சரிங்களா? நான் என்ன சொன்னேன்? இது தசம புள்ளி இருக்குதா இல்லையா 400ல? 2 0 இருந்தா தசம புள்ளி சார். தசம புள்ளி வைக்கலையே. நான் எங்க வச்சிருக்கிறேன்? புள்ளி வச்சிருக்கிறேனா? இல்ல சார், இல்ல. அப்படின்னா தசம புள்ளி அல்லாத எண்ணா இருந்தால் முக்கிய எண்ணூர்களை எப்படி கணக்கிட சொல்லிக்கிற? முதல் சுழி அல்லாத எண்ணிலிருந்து கடைசி சுழி அல்லாத எண். இங்க சுழி அல்லாத எண் வந்து 1 தானே இருக்கு. அதுதான் முதல் எண், அதுதான் கடைசி எண். மூணாவதுல சொல்லுங்க. நாலாவதுல அலகுகளை பத்தி கணக்கிட வேண்டியதில்லை. 10 பவர் கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 3. வெரி குட். இங்க 5வது 4 சார். 4. நல்லா பாருங்க. தசம புள்ளி இருந்தால் முதல் சுழி அல்லாத எண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் எண்ணணும்னு சொன்னேன். 3 சார். 3 இல்ல, 1. 1 தான் வரும் சார். தசம புள்ளி இருக்கு தானே சார் அதுக்கு? தசம புள்ளி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? தசம புள்ளி இருந்தா என்ன சொன்னேன்?
முதல் சுழி அல்லாத எண்ணிலிருந்து தான் என்ன சொன்னேன்? இதுல எது சுழி அல்லாத எண்ணு? 7 சார். அதான் முதல் எண். அதுல இருந்து நீங்க என்னவே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி எத்தனை இருந்தாலும் நீங்க அத்தனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப 6வது பாருங்க, இன்னும் நல்லா விளங்கும். 4 சார். வெரி குட். அவ்வளவுதான். புரியுதா? 6வது முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இன்னொரு எக்ஸசைஸ் கொடுக்கவா இல்ல அடுத்த டாபிக் போயிடலாமா? கொடுங்க சார். கொடுக்கலாமா? சரி, ஒரு 5 நம்பர் நான் கொடுக்குறேன். எவ்வளவு பயிற்சி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தெளிவாயிடலாம். நம்பர் 1. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, எத்தனை முக்கிய எண்ணம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். தப்பு இல்லாம சொல்லணும். 2 ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறு சார். 1 2 3 4 5 6. வெரி குட். 4 சார். 4. ஓகே. அப்புறம் 7 சார். 7. ஓகே. அப்புறம் 4 சார். 4. ஓகே. அப்புறம் 3 சார். ஓகே. அப்புறம் நான் கடைசியில தான் சொல்லுவேன் எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்புன்னு 6 சொல்லுவேன். சார். 6 சார். 6. நீங்க சொல்லுங்க எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னதுல எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஞ்சு கரெக்டா தெரியலையா? 6மே கரெக்ட். 6மே கரெக்ட். 6மே கரெக்ட். ஓகே. அவ்வளவுதான். ஃபேமிலி ரைட்டிங்களா? இவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. நீங்க எத்தனை எடுத்துக்காட்டுகள் போட்டு பார்த்தாலும் சரி. 2 ரூல். தசம புள்ளி இல்லை அப்படின்னு சொன்னால் சுழியற்ற முதல் எண்ணிலிருந்து சுழியற்ற கடைசி எண் வரைக்கும் எண்ணணும். நடுவுல 0லாம் இருந்தா என்ன இருந்தாலும் சரி. அதேப்போ தசம புள்ளி இல்லாத எண்ணான தசம புள்ளி இருந்தால் முதல் சுழியற்ற எண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் எண்ணிட்டே போங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. அடுத்த டாபிக் போயிடலாமா? எஸ் சார். முழுமைப்படுத்துதல் அப்படின்ட்டு போயிடலாம். இதுக்கு ஒரு 5 ரூல் இருக்கு. முழுமைப்படுத்துதல் அதாவது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இப்ப நம்ம கால்குலேட்டர்ல ஒரு கால்குலேஷன் போடுறோம். கால்குலேட்டர்ல 8 டிஜிட் தான் இருக்கும். ஒரு சில கால்குலேட்டர் 8 டிஜிட்டுக்கு மேல காட்டாது, 8 இலக்கங்களுக்கு மேல காட்டாது. ஆனா இன்கேஸ் நம்ம ஒரு கணக்கீடு செய்யறோம் அப்படின்னு சொன்னால் 12 இலக்கங்கள் கூட அதுக்கு ஆன்சர் வரலாம். ஆனா கால்குலேட்டர் 8 இலக்கங்களை தான் காட்டும். அப்ப என்ன பண்ணிக்கிச்சது? ஒரு 4 இலக்கத்தை காட்டல. அப்ப அந்த 4 இலக்கத்தோட மதிப்பை அது என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டா முழுமைப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி நம்ம முழுமைப்படுத்துறதுக்கு அப்படின்னா என்ன ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கறோம். இன்னொன்னு என்னன்னா,
இப்போ 2 நம்பரை கூட்ட சொல்றாங்க. 1.2 + 2.56 முழுமைப்படுத்துறதுக்கு அளவுக்கு கூட்ட சொன்னால் இதை நான் எப்படி கூட்டுவான்? 2.56 1.2 கூட்டினால் 2.676 வரும். சரிங்களா? 2.76. ஆனா இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டா நான் முழுமைப்படுத்தினா 2.8ன்னு எழுதுவேன். எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா? 2.8ன்னு எழுதுவீங்களா எழுத மாட்டீங்களா? நான் 2.76 2.8ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா தப்பான்னு கேட்கறேன். தப்பு தான் சார். கூட்டினா என்னம்மா? தப்பா தானே சொல்லுவோம். 2.76 2.8ன்னு எழுதுனேன். கரெக்ட் தான். ஏன் தப்புங்கிறீங்க? என்னன்னா எத்தனை எண்களை கூட்ட சொன்னாலும் சரி, அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ல எது வந்து அதாவது கூட்டும் பொழுதும் கழிக்கும் போதும் ஒரு ரூல், பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் ஒரு ரூல். அப்ப கூட்டும் போது அவங்க கொடுத்துருக்கிற 100 நம்பரை கூட கொடுக்கட்டும், எந்த நம்பருக்கு குறைந்தபட்ச தசம இலக்கம் இருக்குதோ அதுக்கு சமமா விடையை மாற்றணும். இப்ப இதுல பாருங்க 1.2ல ஒரே ஒரு தசம இலக்கம் தான் இருக்கு. அதாவது தசம புள்ளிக்கு அடுத்ததா இருக்கிறதுக்கு பேர் தான் தசம இலக்கம். அப்ப இதுல ஒரே ஒரு தசம இலக்கம் தான் இருக்குது. இதுல பாருங்க 2.56ல 2 தசம இலக்கம் இருக்கு. இதுல லீஸ்ட் யாருன்னு கேட்டா இவங்க. அப்ப இவங்களுக்கு ஈக்குவலா நான் தசம இலக்கத்தை மாத்திட்டேன். அப்ப புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் வர மாதிரி மாத்திட்டேன். புரியுதுங்களா? அவங்க கொடுத்த டேட்டாவை தாண்டி, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்களை தாண்டி ஆன்சர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க ரூல். சரி, இந்த மாதிரி இருக்கிறது எப்படிங்க சார்? இப்போ 7ங்கிறத 7ன்னே வச்சுக்கலாம்ல, ஏன் 2.8ன்னு வச்சிங்க அப்படின்னா, இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ரூல் அப்படிங்கிறது அதாவது விதிகளை பார்க்க போறோம். அப்போ முழுமைப்படுத்துதல முதல் ரூல் என்னன்னு தெரியுங்களா? எந்த நம்பரை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, 5.78556ன்னு எழுதுறோம். சரிங்களா? இதுல சொல்லுங்க முக்கிய எண்ணூர்கள் எவ்வளவு இருக்கும்? இதுல எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குது? 5 சார். 5. இத 4 முக்கிய எண்ணூறு இருக்கிற மாதிரி மாத்த சொல்றாங்க. அப்ப எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் 5ல இருந்து அடுத்த 5ல இருந்து 7 கண்டிப்பா எழுதுவோம். இந்த 5 வரைக்கும் எழுதுவீங்களா? இந்த 6 நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ நீக்க போறீங்க. அப்போ ஒரு நம்பரை நீக்க போறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த நம்பர் எப்படி, அது எந்த இலக்கத்தை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த இலக்கம் கிரேட்டர் தேன் 5, அதாவது 5ஐ விட அதிகமாக இருந்தால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இலக்கத்தை அது 1 அதிகப்படுத்தணும். இப்ப 5ன்னு இருக்கிறத நான் என்னன்னு எழுதுவேன்னு கேட்டால் 6ன்னு எழுதுவேன். ஓகேங்களா? எப்போ எந்த இலக்கத்தை நம்ம விடணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கம் 5ஐ விட அதிகமாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள இலக்கத்துடன் 1 கூட்டப்பட வேண்டும். அப்ப இதனுடைய ஆன்சர் 5.786. சரிங்க? இப்ப நீங்க 40க்கு உங்களுக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க, 39.5ன்னு எடுக்கிறீங்க. அது என்ன நீங்க மாத்திக்குவீங்க? 40க்கு 40ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு டீச்சர் ரவுண்ட் அப் பண்ணி கொடுப்பாங்க. நீ 40க்கு 40, அப்ப 39.5ங்கிறத 40ன்னு எழுதிட்டாங்க. இதே நீ 39.2ன்னு வாங்கியிருந்தால், அது 0.2 நமக்கு கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 39.2ன்னு எடுத்திருந்தா 40ன்னு போடுவாங்களா? போட மாட்டாங்க, 39ன்னு தான் போடுவாங்க. அப்பதான் அந்த ரூல் வந்து நம்ம படிக்கிறோம். அப்போ எந்த இலக்கத்தை நான் வந்து விட போறேனோ அந்த இலக்கம் 5ஐ விட அதிகமாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள இலக்கம் 1 உயர்த்தப்பட வேண்டும். அதே அந்த இலக்கம் 5ஐ விட குறைவாக இருந்தால், எடுத்துக்காட்டு பாருங்க, 5.7846 அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த 6ங்கிற இலக்கத்தை நான் நீக்க போறேன். சரிங்களா? அப்ப இந்த 6 சரி 6 வேண்டாம், ஒரே நிமிஷம்.
3 3ன்னு வச்சுக்க. இப்ப இந்த 3ங்கிற இலக்கத்தை நான் நீக்க போறேன். எனக்கு இப்ப இதுல எண்ணி பார்த்தா 5 முக்கிய எண்ணு இருக்கு. எனக்கு 4 முக்கிய எண்ணுருக்கள் இருக்கிற மாதிரி இதை முழுமைப்படுத்துறேன். அப்போ இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தை நான் வந்து நீக்க போறேன். அப்ப இது எப்படி இருக்கு? 5ஐ விட குறைவு. அப்படின்னா அதற்கு முன்னால் உள்ள இலக்கத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. அப்ப ஆன்சர் என்ன? 5.784 அப்படின்னு தான் எழுதணும். அவ்வளவுதான். இது 2 ரூல் ஆச்சு. மொத்தம் 5 ரூல் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிறது 2 ரூல் பார்த்துருக்கோம். அப்போ எந்த இலக்கத்தை விட போறோமோ அது 5ஐ விட அதிகமாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள இலக்கம் ஒன்று உயர்த்தப்பட வேண்டும். 5ஐ விட குறைவாக இருந்தால் அதற்கு முன்னால் இலக்கத்தை மாற்றாமல் அப்படியே எழுத வேண்டும். ஓகேங்களா? சரி, 2 ரூல் பார்த்துட்டோம். சார் இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? 5.7835 இப்படி இருக்கு. சரிங்களா? 5.7835. இப்ப இதுல எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்கு? 6 சார். 6 இருக்கு. 6 முக்கிய எண்ணூறு இருக்கு. இப்ப நான் இதை 4 முக்கிய எண்ணூறு இருக்கிற மாதிரி நான் மாத்தணும். அப்ப எது எழுதுவேன்? 5 புள்ளி எழுதுவேன். 5.783 3 எழுதலாமா 4ன்னு எழுதலாமா? அதைத்தான் குறைக்க மாட்டேன் எப்பவுமே. அப்படியே எழுதுவோம். இல்லைன்னா ஒண்ணு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப இது வரைக்கும் நான் நிறுத்த போறேன். அப்போ இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தை நான் விட போறேன். இதவே விட போறேன். அப்ப இதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. சரிங்களா? அப்ப இதை விட போறேன். சார் இதுக்கு முன்னால 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா உன்னை கூட்ட சொன்னோம். 5 விட குறைவா இருந்தா அப்படியே விட சொன்னோம். ஆனா இப்ப பாருங்க எப்படி இருக்குது? அந்த இலக்கம் கரெக்டா 5ன்னு இருக்கு. எப்படி இருக்குது? கரெக்டா 5ன்னு இருக்குது. அப்படின்னா நீங்க விட போற டிஜிட்டுக்கு இலக்கத்துக்கு வலது பக்கம் என்ன இலக்கம் இருக்குன்னு பாருங்க. 0வை தவிர வேறு எது இருந்தாலும் சரி. 5.783 4வதா இருக்கக்கூடிய அந்த 5 நீக்க போறோம். அந்த 5க்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. கரெக்டா 5ன்னு இருந்தா ஒரு பிரச்சனை. இப்போ அந்த 5 கரெக்டா இருக்கும்போது அதுக்கு வலது பக்கம் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க. 0 இல்லாம வேற யார் இருந்தாலுமே அதற்கு முன்னால் உள்ள இலக்கம் கண்டிப்பாக 1 உயர்த்தப்படணும். சரிங்களா? கரெக்டா 5ன்னு இருந்து அதுக்கு வலது பக்கம் 0 இல்லாம வேற எது இருந்தாலும் நீங்க விட போற நம்பருக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்பரை 1 உயர்த்தணும். இப்ப சொல்லுங்க. 5.735 அப்படின்னு இருக்கு. இப்ப எனக்கு 3 முக்கிய எண்ணூறுக்களாக இதை மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? 3 முக்கிய எண்ணூறு இருக்கிற மாதிரி மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? இதை 3 முக்கிய எண்ணூறுக்கள் இருக்கிற மாதிரி மாத்துவீங்க. எப்படின்னு சொல்லுங்க. 5.7 அப்படியே வச்சுக்கணும் சார். சரி, 5.73 சார். 5.7 நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நான் எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 3 தான் சார் ஆன்சர். 5ஐ விட குறைவாக இருந்தால் வலது பக்கம் இருக்கிற நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை உயர்த்தணும். 5 இருந்தால் அதற்கு வலது சார் வாய்ஸே கேட்கல சார். உங்க வாய்ஸ் நல்லா பிரேக் ஆகுது சார். ஒண்ணுமே கேட்கல சார். நம்ம விட போற நம்பர் தான். இப்ப கேக்குதா?
இப்ப கேக்குதான்னு கேட்டது வந்து கிளியரா இருந்தது சார். நெட்வொர்க் கனெக்ஷன் டவுன் ஆகுது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்ப கேக்குதா? எஸ் சார், இப்போ நல்லா கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ 5.7354ல நான் 5.73 வரைக்கும் தான் எழுத போறேன். அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இலக்கத்தை ஸ்கிரீன் விசிபிள் ஆகல. என்னமா ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே, அப்ப இருங்க இருங்க. எஸ் சார். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். இப்ப 5.73 5.74 நான் எழுதுவேன். ஏன்னு கேட்டா இது 5 விட 5ஐ விட குறைவாக. அப்ப கரெக்டா 5ன்னு இருந்தா அதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அம்மா இப்ப 5ஐ விட குறைவாக எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நான் கரெக்டா நான் விட போற டிஜிட் எது? 5. கரெக்டா 5ன்னு இருக்கிற டிஜிட் தான் விட போறேன். அப்ப அதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணு 0வை தவிர வேற எதுவா இருந்தாலும் சரி, 1 2 3 4 5 6 7 8 9 எதுவா இருந்தாலும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய டிஜிட்டை ஒன்று உயர்த்தணும். நீங்க நான் முதல்ல சொன்ன ரூலையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. முதல்ல சொன்ன ரூல் வந்து எந்த இலக்கத்தை விட போறோமோ அந்த இலக்கம் 5ஐ விட அதிகமாக இருந்தாதான் முன்னால் இருக்கக்கூடிய இலக்கத்தை உயர்த்துறோம். அதே அந்த இலக்கம் 5ஐ விட குறைவாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள இலக்கம் அப்படியே விட்டுற போறோம். ஆனா நம்ம விட போற இலக்கமே கரெக்டா 5ன்னு இருந்தால் அதுக்கு வலது பக்கம் இருக்கிறத நான் பார்க்கணும். அது 0வா இல்லாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இலக்கத்தை 1 உயர்த்துறோம். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதான் நான் சொன்னது? எஸ் சார். சரி, இப்ப நான் அடுத்தது சொல்றேன் பாருங்க. 5 இல்ல 5 வேண்டாம், 9.4 5 3 5 அப்படின்னு 9.4 5 3 5 இருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல 5 இலக்கம் இருக்குன்னு சொல்றேன். முக்கிய 5 சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இதுல முக்கிய எண்ணூறு 5 இருக்குன்னு சொல்றேன். கரெக்டா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? கரெக்டுங்களா? இப்ப கேக்குது இல்லையா? சரி, இப்போ இத நான் வந்து 4 முக்கிய எண்ணூறு இருக்கிற மாதிரி மாத்துறேன். எப்படி எழுதுவீங்க? கேக்குது இல்லம்மா நான் பேசுறது? சார் கேக்குது சார். இப்ப 4 முக்கிய எண்ணூறு இருக்கிற மாதிரி மாத்துறேன். அப்ப நான் கண்டிப்பா 9 எழுதுவேன், 4 எழுதுவேன், 5 எழுதுவேன். இப்ப 4வது டிஜிட் தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நான் என்ன சொன்னேன்? 4 வரைக்கும் இது வரைக்கும் தான் எழுத போறோம். சரிங்களா? அப்ப இந்த 5ங்கிற இலக்கத்தை விட போறோம். 5க்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் 4 5 4ன்னு போட்டீங்க? 9.454ன்னு ஏன் போட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? 5ஐ விட போறேன்னு சொன்னேன். 5க்கு பக்கத்துல 0 இல்லாம வேற எந்த டிஜிட்டா இருந்தாலும் 1 ரைஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். இப்ப 5க்கு பக்கத்துல எதுவுமே இல்லையே.
5க்கு பக்கத்துல 0 இருக்கிற மாதிரி தானே கணக்கு. புரியுதா நான் சொல்றது? 5க்கு பக்கத்துல 1ல இருந்து 9 வரைக்கும் என்ன எழுதியிருந்தாலும் நீங்க சொன்னது கரெக்ட். 9.454ன்னு சொன்னது கரெக்ட். இப்ப நான் 5ன்னு இருக்கு, ஆனா பக்கத்துல 0 இருக்கிற மாதிரி அர்த்தம். புரியுதா? பக்கத்துல 0 இருக்கு. சார் 0 இல்லைன்னா தானே ஒண்ணு ரைஸ் பண்ண சொன்னீங்க. 0 இருந்தா என்ன பண்றது? 0 போட்டு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. 0 போடாம இருந்தாலும் அது 0 தான் அர்த்தம். இப்படி இருந்தால் இப்ப இதற்கு முன்னால இருக்கு இல்லைங்களா, இது ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு பார்க்கணும். என்னன்னு பார்க்கணும்? ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு பார்க்கணும். ஒற்றைப்படை எண்ணா இருந்தா ஒண்ணு கூட்டணும். இப்ப இதே இரட்டைப்படை எண்ணா இருந்தா 9.4545 அப்படின்னு இருந்தால் இது வரைக்கும் தான் எழுதணும்னு சொன்னால் இது கரெக்டா 5ன்னு இருக்கு. இதுக்கு பக்கத்துல என்ன இருக்குங்க? 0. அப்ப இது எப்படி எழுதணும்னா 9.454 தான் எழுதணும். ஏன்னா 5 தான் விட போறேன். 5க்கு வலது பக்கம் 0 இருக்கு. அப்படின்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்பரை நான் வந்து மாற்றக்கூடாது. ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு பாக்குறீங்க. ஒற்றைப்படை எண்ணா இருந்தா ஒண்ணு கூட்டணும், இரட்டைப்படை எண்ணா இருந்தா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 5 ரூல் புரிஞ்சுதா? நான் சொன்ன 5 ரூல் புரிஞ்சுதாம்மா? ஓகே. இப்ப நான் எடுத்துக்காட்டு கொடுக்கட்டா? 1 18.53 அப்படிங்கிறத 3 இலக்கம் வரைக்கும் முழுமைப்படுத்த சொல்றாங்க. 3 இலக்கம் வரை எப்படி எழுதுவீங்க? 18.53 3 இலக்கம் வரை எழுத சொல்றாங்க. எப்படி எழுதுவீங்க? ஆன்சர் என்னன்னு எழுதுவீங்க? பதினெட்டு 18.53 இருக்கு இல்லைங்களா, 4 இலக்கம் இருக்கு. 3 இலக்கம் வரைக்கும் முழுமைப்படுத்த சொல்றாங்க. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 18.8 தான். 18.8? நான் எழுதுனதே 18.53 தான் எழுதுனேன். .53 இருக்குடா. ஆனா எனக்கு 3 இலக்கம் வரைக்கும் தான் எழுதணும். அப்ப எனக்கு இந்த 4வது இலக்கம் தேவையில்லை. சரிங்களா? அப்படின்னா நான் இப்ப எவ்வளவு எழுதுவேன்னு கேட்கிறேன். 18.5 சார். வெரி குட். 18.5ன்னு எழுதணும். ஏன்னா நான் விடக்கூடிய டிஜிட்டு 5ஐ விட குறைவு. சரி, இப்படி இருந்தா 18.35 இருந்தால் 3 இலக்கம் வரைக்கும் தான் எழுத போறேன். 18.3 3 இலக்கம் வரை 18.4 18.4 தானே வரும். எப்படின்னு தெரியலையா? நானு 3 இலக்கம் வரைக்கும்னா இது வரைக்கும் தான் எடுத்துக்குவேன். 4வது இலக்கத்தை நான் விட போறேன். 5 விட கம்மியா இருந்தாலும் 5 விட அதிகமா இருந்தாலும் நம்ம பிரச்சனை ஓவர். ஆனா கரெக்டா 5ன்னு இருக்கு. அப்ப கரெக்டா 5ன்னு இருந்தா என்ன பண்ண சொன்னேன்? அதுக்கு வலது பக்கம் 0வா இருக்கா, இல்ல 0வை தவிர வேற ஏதாவது என்ன இருக்கான்னு பார்க்க சொன்னேன். 0வை தவிர வேற ஏதாவது என்ன இருந்தா முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கத்தை கண்டிப்பா ஒண்ணு உயர்த்தணும். கரெக்டா 0 தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது எந்த நம்பரை விட போறீங்களோ அதற்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் ஒற்றைப்படை எண்ணா இருந்தா உயர்த்தணும், இரட்டைப்படை எண்ணா இருந்தா அப்படியே விட்டுறணும். அப்ப இந்த 3ங்கிறது ஒற்றைப்படை எண், அதனால 18.4ன்னு எழுதிட்டேன். ஓகேவா? புரியுதா சாமி? இப்ப நீங்க சொல்லுங்க. 19.45 3 இலக்கம் வரை எழுதணும். 3 இலக்கம் வரை என்ன ஆன்சர் எழுதுவீங்க? சொல்லுங்க பாப்போம். 2 டாபிக் தான் இதோட முடிஞ்சது. 19. எவ்வளவு எழுதுவீங்க?
4, வெரி குட். 19.4ங்கிறது கரெக்டு. சரிங்களா? ஓகே. அடுத்தது எழுதிட்டு 4வது 101. எஸ் சார். 1.55. சார் ஒரு சின்ன டவுட் கேட்கலாங்களா? 4 இலக்கம் வரை முழுமைப்படுத்தணும். எவ்வளவு வரும்? சார் ஒரு சின்ன டவுட் கேட்கலாங்களா? கேளுங்க. சார் இந்த 18.35 அப்படிங்கறத 18.4ன்னு மாத்திருக்கீங்க. 19.45 ஏன் சார் அது 4ஆவே வச்சிருக்கீங்க? அதையே நம்ம 5 ஆக்க கூடாதுங்களா? மேம் அது வந்து 18.35ல 5க்கு முன்னாடி ஒற்றைப்படை எண் இருந்துச்சுன்னா அந்த 1 கூட்டணும் 4 வரும் மேம். அதே 19.45ல 5க்கு முன்னாடி இரட்டைப்படை எண் 4ஆ வந்திருக்கு. சோ அதே நம்பர் போடணும். ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க் யூ. அர்த்தம். அப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் ஒற்றைப்படை எண்ணா இருந்தா உயர்த்தணும், இரட்டைப்படை எண்ணா இருந்தா விட்டுறணும். ஓகே சார். தேங்க் யூ சார். நான் எழுதி சொல்லுங்க பாப்போம். 101.55 அப்படின்னு இருக்கிறத 4 இலக்கம் வரை முழுமைப்படுத்தணும். எப்படி எழுதுவீங்க? ஓகே ஓகே. சொன்னா கேக்குதா? சார் கேக்குது சார். அதான் இது எப்படி மாத்துவீங்க? 4வது டவுட்டா இருக்குதுன்னா சொல்லுங்க. புரியலன்னா 101.5 சார் சொல்லிடுறேன். சார் 101.6ன்னு மாத்தலாமா சார்? 101.6 101.5 அப்படின்னு வருதா? 101.55 கரெக்ட்டுங்க. 101.6 கரெக்ட். 101.6 தான் வரும். ஏன்னா அதான் 5க்கு பக்கத்துல 0, 5 விட போறோம். 5க்கு பக்கத்துல 0 அப்படின்னா இடது பக்கம் அது ஒற்றைப்படையின், அதனால உயர்த்திட்டோம். ஓகே. அடுத்தது சொல்றேன். 2, 4, 8, 3, 3, 7 இத 3 இலக்கம் வரை அப்படின்னு எழுதுறோம். 3 இலக்கம் வரை எழுதணும். எப்படி எழுதுவீங்க? மூணு முக்கிய சார் இதுல 5 இல்லையே சார். அதான் எழுதணும். சார் இதுல 5 இல்ல தானே சார், அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? 5 இருந்தா தான் பண்ணுவீங்க. 5 இல்லைன்னா பண்ண முடியாதா? நீங்க ஏன் 5ஐயே எதிர்பார்க்குறீங்க? 5க்கு மேல இருந்தா ஒரு ரூல் இருக்கு. 5க்கு இப்ப நான் 3 இலக்கம் தான் எழுத சொல்றேன். எது வரைக்கும் எழுதுவீங்க? 2, 4, 8 3 இலக்கம் வரைக்கும் தான் எழுதணும். இதுல மொத்தம் 6 இலக்கம் இருக்கு. எனக்கு 3 இலக்கம் தேவையில்லை. என்ன பண்ணுவீங்க? 2, 4, 8 சார்.
ஆனா எப்படி நீங்க 5 பார்க்க வேண்டாம். நான் இப்ப இதுக்கு முன்னால நம்ம 101.5 இருந்தா 101.6ன்னு எழுதலாம். இங்க வெறும் 248 மட்டும் எழுதுனா போதும்ல சார்? சரி, 1337 ரூபா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இத முழுமைப்படுத்தி எனக்கு 3 இலக்கம் இருக்கிற மாதிரி முழுமைப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னால் 2,48,337 முழுமைப்படுத்தி நான் அவங்க கிட்ட 248 ரூபான்னு கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? 48,000 ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், நெட்டு கட் ஆயிடுச்சு.